वज्रासनम, हस्त उत्तासनम, पाद हस्तासनम, हस्त संजलाना आसनम, द्विपाद हस्त संजलाना आसनम, अष्टांग नमस्कारम, भुजंगासनम, अधमुक्त सवासनम, हस्त संजलाना आसनम, पाद हस्तासनम, हस्त उत्तानासनम, प्रणामासनम. பத்மாசனம் செய்முறை. தண்டாசனத்தில் அமர்ந்து இடக்காலை மடக்கி வலது தொடையின் மீதும் வலக்காலை மடக்கி இடது தொடையின் மீதும் வைத்து கைகளை கூப்பி தலையின் மீது உயர்த்தி வணக்கம் வைக்கவும். பயன்கள்: ஓர்மை நிலை ஏற்படும், நினைவாற்றல் கூடும். செய்முறை. வஜ்ராசனத்தில் பின் உடலை அதே நிலையில் பின்புறமாக தரையில் படுத்து பின் கைகளை கூப்பி வயிற்றின் மீது வைக்கவும். பயன்கள்: கால்கள் பலப்படும், தைராய்டு சுரப்பி நன்கு செயல்படும். வக்ராசனம் செய்முறை. தண்டாசனத்தில் அமரவும். இடது காலை மடக்கி வைக்க வேண்டும். வலது கையை மாற்றி இடது காலில் முட்டியை பிடிக்கவும். தலையை பின்புறமாக திருப்பி வைக்கவும். பயன்கள்: கல்லீரல் மண்ணீரல் கலப்படும், இடுப்பிற்கு அழுத்தம் ஏற்படும், கொழுப்பு கரைகிறது. அறிவும் குணமும் மகமும் முகமும் ஆம்பலாகும். உஷ்டாசனம் செய்முறை. வஜ்ராசனத்தில் அமரவும். உடலை மேலே உயர்த்தி இடது காலை இடது கைகளாலும் வலது காலை வலது கைகளாலும் பிடித்து தலையை வளைத்து பின்புறமாக பார்க்கவும். பயன்கள்: தைராய்டு சுரப்பி பலப்படும், தைராய்டு பிரச்சனைகளை நீங்குகிறது, பயம் நீங்குகிறது, இதய சதைகள் பலப்படுகிறது. வீரபத்ராசனம் செய்முறை. வஜ்ராசனத்தில் அமரவும். இடது காலை முன்புறம் நோக்கி மடக்கி வைக்கவும். பின்னங்காலை நீக்கியவாறு வைத்து கைகளை உயர்த்தி பின்னோக்கி வளையவும். பயன்கள்: அனைத்து சுரப்பிகளும் பலப்படுகின்றது, வளையும் தன்மை அதிகரிக்கிறது, ஆஸ்மா போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறது. சேது பந்தாசனம் செய்முறை. கால்களை நீட்டி மேல்புறம் பார்த்து படுக்கவும். கால்களை மடக்கி வைத்து இரண்டு தோள் பட்டைகளையும் கீழே வைத்தவாறு வைத்து வயிற்றின் பகுதியை மேல்புறம் நோக்கி உயர்த்தி இரண்டு கைகளாலும் இரண்டு கணுக்கால்களையும் பிடிக்கவும். பயன்கள்: முதுகு வலி நீங்குகிறது, மார்பு நன்கு விரிவடைகிறது, ஆழ்ந்த சுவாசத்திற்கு உதவுகிறது. தனுராசனம் செய்முறை. கவிழ்த்து படுத்துக் கொள்ளவும். இரண்டு கால்களையும் மேல் நோக்கி உயர்த்தி இரண்டு கைகளாலும் இரண்டு கால்களையும் பிடித்து உடலை வில் போல் வளைக்கவும். பயன்கள்: கூன் முதுகு நிமிர்கிறது, சிறுநீரகம் பலப்படுகிறது, புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. ஆகர்ண தனுராசனம். ஆகர்ண தனுராசனம் செய்முறை. தண்டாசனத்தில் அமரவும். இடது காலை மடக்கி வலது தொடையின் மீதும் வைத்து வலது கால்களால் இடது காலை பிடிக்கவும். வலது காலை இடக்கைகளால் பிடிக்கவும். பயன்கள்: கால்கள் மற்றும் கைகள் பலம் பெறுகின்றன, வயிற்று சதைகள் விரிவடைகின்றன. சுதந்திரத்தை
காத்தானைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய், என் இந்திய